பே பயன்படுத்தி நீங்க ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, பில்ஸ் பே பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா இதை பயன்படுத்தி இனி நீங்க முதலீடும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை தான் Amazon Pay இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இனி Amazon Pay பயன்படுத்தி நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும், DIGCC வழங்குற இன்சூரன்ஸ் இதுக்கு இருக்குமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். Amazon Pay நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரபலமான Amazon நிறுவனத்தோட ஒரு UPI பேமெண்ட் போர்ட்டல் தான் இந்த Amazon Pay. இதை பயன்படுத்தி நீங்க ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, உங்களோட பில்ஸ் எல்லாம் பே பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்க Amazon Pay பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இந்தியால இன்னைக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு Amazon Pay நிறுவனம் அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீசஸையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுனால இதுல அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸையும் மக்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க Amazon Payல ஃபிக்ஸட் டெபாசிட்டும் முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இதை எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ், சவுத் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸையும் NBFCs கூடயும் டைப் வச்சு அதற்கு இவங்க ஒரு brokerage மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செயல்பட்டு எண்ட் யூசருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். நேஷனலைஸ்டு பேங்க்லலாம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், NBFCஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு தனிநபராக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதில் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேங்க்கில் ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்காக மட்டுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி Amazon Pay நிறுவனம் ஒரு brokerage மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை தர்றதுனால எந்த பேங்க்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமலே அந்த பேங்க்குக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமலே நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த Amazon Pay அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பல பேங்க்ஸோட டைப் வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க டைப் வச்சிருக்கிற பேங்க்ஸ் கிட்ட இருந்து என்னெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை Amazon Pay யூசர்ஸ் எல்லாருமே பயன்படுத்திக்க முடியும். அப்படிதான் இதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு Amazon Pay யூசராக இருக்கீங்க அப்படின்னா Amazon Pay எந்தெந்த பேங்க்ஸ் கூடலாம் டைப் வச்சிருக்காங்களோ அந்த எல்லா பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷனாக இருக்கும். சரி, இப்போ Amazon Pay எந்தெந்த பேங்க்ஸோடலாம் டைப் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உத்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி பல பேங்க்ஸோட டைப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ஃபினான்ஸோடையும் பஜாஜ் ஃபினான்ஸோடையும் இவங்களுக்கு டைப் இருக்கு. ஸோ இவங்க வழங்கக்கூடிய எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான மோட்டோவா இருக்கு. ஓகே, நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், NBFCs இவங்க கூடலாம் டைப் வச்சு Amazon Pay ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பேசுறோம். இதுல நம்ம மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேங்க்ஸ் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல 1000 ரூபாயில இருந்தே முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க மினிமமா ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமா ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல வந்து 8% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா இருக்கட்டும் இல்ல NBFCயா இருக்கட்டும் அவங்க அதிகமான லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ எந்தெந்த பேங்க்ல எந்தெந்த ஸ்கீம்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், NBFCs இதுல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் நம்ம முதலீடு செய்ய போறோமே, நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த Amazon Pay பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற DIGCC யோட அப்ரூவல் எந்த பேங்க்குக்குலாம் இருக்கோ, அவங்களோட ப்ரொடெக்ஷன் எந்த பேங்க்குக்குலாம் இருக்கோ அவங்களோட டைப் வச்சு தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துல அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல அடிக்கடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு நபரா இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக ஒவ்வொரு NBFCலயும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ Amazon Pay அதுக்கான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மாதிரி இருந்து உங்களுக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Amazon Payயோட இந்த ஒரு நடவடிக்கையை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.